வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கேரட்டையும் பீன்ஸையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மூடி போட்டு காயை வேக விடலாம். காயில் உள்ள தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வத்திடுச்சு. காய் இந்தளவுக்கு வெந்திருக்கணும். தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பீன்ஸை கேரட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. இது நீங்கள் சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.